புளிச்சக்கீரை 2 கட்டு வாங்கினோம். துளுராக சூப்பராக இருந்தது. 2 கட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டு ஆஞ்சி வச்சுருக்கோம். இன்னொரு கட்டு ஆய போகிறோம். ஓகேங்களா? இந்த கீரை வந்து நல்லா இலசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 கட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். இதை வந்து க்ளீனாக வந்து ஒரு கடையில் பண்ணிடலாம். இந்த கீரை வந்து அவ்வளோ புளிப்பாக அவ்வளோ அருமையாக டேஸ்ட் ஆகும். இந்த வைட்டமின் சக்தி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே வந்து புளிச்ச ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்ன சத்து இருக்குன்றத ஒரு லிஸ்ட்டே, பெரிய லிஸ்ட்டே இந்த வீடியோ கூட கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதுலேயும் கொடுப்போம், அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க. வந்து இலசாக இருக்குது, அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம கரெக்டாக வந்து க்ளீனாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதிகமான சக்தி நிறைய இருக்குது. ஓகே, இந்த கீரை வந்து க்ளீனாக வந்து ஆஞ்சிட்டு நம்ம இது போல் தழையை மட்டும் க்ளீனாக எடுத்துக்கலாம். இன்னும் பச்சை கூட சாப்பிடலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கீரையை பாருங்கள், எனக்கு இந்த காம்பெல்லாம் விட்டு இந்த இலையை மட்டும் க்ளீனாக எடுத்துடலாம். இந்த பாருங்க அப்படியே என்ன கலர் காம்பு அப்படியே ரெட்டு கலரில் என்ன சூப்பராக அருமையாக இருப்பாருங்க. இந்த இலையை மட்டும் நம்ம க்ளீனாக கிளியலாம். இந்த புளிச்சக்கீரை பாருங்கள், இது வந்து அப்படியே சாப்பிடலாம். புளிப்பாகும், சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இதே சின்ன வயசில் எங்கள் ஊர்லாம் போட்டிருப்பாங்க. என்னுடைய ஹைட்டுக்கு பெருசாக வளர்த்துருக்கோம். அதில் காய், பூ, இலை எல்லாமே இருக்கும். போய் பெஸ்ட்னோன்னு சொல்லுவாங்க. ஹைட்டாக இருக்கும். நம்ம இலையை மட்டும் க்ளீனாக கிள்ளிட்டு வருவோம். அப்படி கிள்ளிட்டு வரும் என்னதுன்னா மறுபடி இன்னும் வளரும்போது அந்த இலை மறுபடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு சேல் வந்துடுது. அப்படியே வளர்ந்தோடனே அப்படியே கட் பண்ணி வந்துடுறாங்க. மறுபடியும் துளுத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து அப்படியே அந்த அங்கேயே செடியில் இருந்து பேசிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். பாருங்க, இலையை மட்டும் க்ளீன்லாம். இந்த துளுர் வந்து அப்படியே சேர்த்து எடுத்துங்க. துளுர் அப்படியே சேர்த்து எடுத்துக்கலாம். அதேபோல் எல்லா கீரைகளையும் ஆஞ்சிட்டு எப்படி சேர்ந்து காமிங்க. ஓகேங்களா? பாருங்கள், இலசா சூப்பர் டேஸ்ட்டில் கீரை பார்த்த உடனே அப்படியே நமக்கு அந்த புளிப்பு அப்படியே சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், புளிச்சக்கீரை வந்து நல்லா க்ளீனாக அது இருக்குது. க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து கழுவ போகிறோம். இப்போது தியான பொருள் பாருங்கள், புளிச்சக்கீரை கடையில் செய்ய போகிறோம். கருவேப்பிலை, புளி, எண்ணெய், பச்சை மிளகாய், காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துங்க. உப்பு, பூண்டு, வடகம் எடுத்துருக்கு. நீங்கள் வெங்காயம்லாம் போடலைங்க. வெங்காயமாக கொத்தமல்லி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் இது கூட வந்து கத்திரிக்காய் இருந்தாலும் சேர்க்கலாம். கத்திரிக்காய் இல்லாததால கத்திரிக்காய் போடல. நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோங்க, வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. வெங்காயம் சேர்க்காமல் வடகம் வந்து ஒரு உண்டை கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். இது அப்படியே கழுவிட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம். இப்போது புளிச்சக்கீரை சூப்பர் ஃப்ரெஷ்ஷான ஒரு கீரை எடுத்து க்ளீனாக வந்து கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பூண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையான பூண்டு, காரம் தேவையான பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிடலாம். இவ்வளோ மட்டும்தாங்க இப்போ இது போட்டிருக்கோம். இது வந்து குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு வேக வச்சு க்ளீனாக எடுத்துடலாம். ஓகேங்களா? பொருளாம் கீழே வச்சுருக்குங்க. எண்ணெய், உப்பு எடுத்துருக்கோம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். கருவேப்பிலை, வடகம் வந்து உடச்சிடலாம். உடச்சி போடணும். அதான் இந்த அளவுக்கு தான் போதும். ரெடி பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே, புளிச்சக்கீரை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தீபாவளியில் தாளிச்சிடலாம். இப்போது கீரைக்கு தேவையானது ஒரு தாளிச்சிடலாம். இப்போது பாருங்கள், வடகம் வந்து எடுத்துருக்கோம். வடகம் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கிங்க. கருவேப்பிலை கூட தேவை இருக்காதுங்க. வடகம் ஒன்று போட்டாலே போதுமாக இருக்கும். நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலக்கிங்க. கீரை கடையும் போது இதை கூட கொட்டி க்ளீனாக கரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. வடகம் ஒரு ஐட்டம் போட்டாலே சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் விசில் போன உடனே விசில் போட உடனே இந்த கீரை நல்லா வடிகட்டிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் 3 விசில் விட்டோடனே
கீரை சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே வடி கட்டிடலாம். க்ளீனாக வடிகட்டியாச்சு. இப்போ க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போது புளிச்ச கீரை சூப்பர் டேஸ்ட்டில் கடைஞ்சிடலாம். அப்படி ஓகே. கீரை வந்து சூப்பராக மசிஞ்சிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. அதனால் எல்ச கீரைன்றதால மசி வச்சுன்னா க்ளீனாக மசிஞ்சிடும். புளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பாதி உப்பு போடலாம், பார்த்து மறுபடி தேவைப்பட உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, வடகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கோம். அதே ஊற்றிக்கலாம். அப்படியே க்ளீனாக ஊற்றிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போ வந்து அப்படியே க்ளீனாக கடைஞ்சிடலாம். ஓகேங்களா. இது நல்லா எலசு புளிச்சிக்கிறதால க்ளீனாக மசிஞ்சிடுங்க. எல்ஸ் இருந்தாலும் க்ளீனாக மசிஞ்சிடும். அப்படியே கரைஞ்சிடலாம் நல்லா க்ளீனாக. பாருங்கள் சூப்பராக கரைஞ்சாச்சு, நல்லா மசிஞ்சிடுச்சு க்ளீனாக. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்து உப்பு போட்டோம். புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டான முறையில் செஞ்சிடும். அப்படியே ஒரு சின்ன ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வேணும் கூட அப்படியே வச்சுக்கலாம். இந்த சட்னி இருந்தால் அவ்வளோ சீரம் கெடாமல் சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா ஒரு சின்ன போலில் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, சூப்பராக மசிஞ்சிடுச்சு. எல்சைக்கிறதால நான் கஷ்டப்படலாம் இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சோம், க்ளீனாக மசிஞ்சிடுச்சு. இப்படி தான் வேறு போலுக்கு மாற்றிடலாம். இப்போது புளிச்சக்கீரை, காஸ்ட்லி கீரை, புளிப்பான கீரை சூப்பராக செஞ்சுடுங்க. இந்த புளி போட்டு வடகம் போட்டு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வெங்காயம் எதுவும் போடல, வடகம் போட்டு நல்லா தாளிச்சிருக்கோம். இந்த வடகம் போட்டு தாளிச்சது கடையும் போதே சூப்பரான டேஸ்ட் அருமையாக இருந்தது. இது வந்து வரும் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. எப்படி டேஸ்ட் பார்த்துடலாங்களா. இதேபோல் நீங்கள் கஞ்சி வரங்க சாப்பிட்டு வருங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த கீரையில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை ஒரு லிஸ்ட்டில் இந்த வீடியோ கூட சேர்க்குறேன். அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க. டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இது வந்து அதிகமான சத்து நிறைய இருக்குது. அதனால் இந்த கீரையை வந்து அடிக்கடி உணவில் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம். அப்படியே வந்து நண்பர்கள் ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து கரண்ட் ஆகிய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் போன வருஷம். கொஞ்சம் ஒரே வீடியோ வந்து 28,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவை. இப்போ நேற்று போட்டிருந்தோம் வீடியோ வந்து போட்டிருந்தேன், வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 5ஆம் தேதி. பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வரைக்குமே வெறும் 7 பேர் தான் பார்த்துருக்கேன். என்னன்னு தெரியல, கரண்ட் வீடியோ பிடிக்கலையா இல்லை என் வீடியோ பிடிக்கல, என்ன ப்ராப்ளம் தெரியல. 7 பேர் தான் பார்த்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகேங்களா. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ்.